வணக்கம். இது அதிர்வின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பரபரப்பாகும் தென்னிலங்கை. முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை. முறைப்பாட்டிற்கு தயாராகும் சிவில் அமைப்பு. ஜனாதிபதி அனுரவை பாதுகாக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. களமிறக்கப்படும் SF பிரிவு. கெஹல்பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். 2000 ஆண்டிற்கு முன்னர் வடக்கு மற்றும் தெற்கில் பதிவான 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் குறித்து முக்கிய தகவலை வெளியிட்ட நீதி அமைச்சர். நாடு முழுவதும் மின்சார தடை. விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடரும் செம்மணி அவலம். 187ஆக உயர்ந்த மனித எச்சங்கள். இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு 2000 ரூபாய் புதிய நாணயத்தாள் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. விஜயின் கச்சதீவு கருத்து. வரலாறு தெரியாதவர். யாழிலிருந்து பதிலடி. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்திரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரால் பொது சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றதாக கூறப்படுகிறது. அவற்றில் மைத்திரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டபாய ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் மோசடிகளும் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்க தயங்க மாட்டேன் என குறிப்பிட்டுள்ளார். சந்தேக நபர்கள் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமீபத்தில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அவரது பாதுகாப்பிற்காக இராணுவத்தின் SF பிரிவு ஒன்று இணைத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளது. அதற்காக அந்த பிரிவிற்கு விசேட பயிற்சி ஒன்றும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தற்போது வரையில் அந்த பிரிவினருக்கான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். இதுவரையில் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக உள்ள STF உள்ளிட்ட பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு மேலதிகமாக இந்த இராணுவத்தின் SF பிரிவு ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது. 2000 ஆண்டிற்கு முன்னர் வடக்கு மற்றும் தெற்கில் பதிவான 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் புகார்கள் குறித்து விசாரணைகள் மீண்டும் தொடங்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு புதிய வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விசாரணைகளை தொடங்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. ரூபாய் 375 மில்லியன் ஒதுக்கீட்டை மதிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்ற காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர், கட்டாயமாக காணாமல் போனோர் குற்றங்கள் என்றும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான நிர்வாகத்தின் கீழ் அரசாங்க கொள்கையில் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகள் மையமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் நிறுவப்படும். பாராபட்சமற்ற நீதியை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் மற்றும் காணாமல் போனோர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க ஒரு விரிவான இழப்பீட்டு முறை செயற்படுத்தப்படும் என்றும் ஹர்ஷ நாணயக்கார குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்ட கெஹல்பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினரின் சட்டவிரோதமாக சம்பாதித்த சொத்துக்கள் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கெஹல்பத்ர பத்மே சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் நாட்டில் வாங்கிய பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு ஏற்கனவே கண்டுபிடித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் போது சில சொத்துக்கள் அவரது ஆதரவாளர்களின் பெயர்களில் வாங்கப்பட்டதாகவும் தெரிய வந்துள்ளது. கூடுதலாக கமாண்டோ சலிந்தவின் பல சொத்துக்கள் குறித்தும் தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் நீதிமன்றத்தில் உண்மைகளை தெரியப்படுத்தி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் தொடர்பான தடை உத்தரவுகளை பெறுவோம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். கெஹல்பத்ர பத்மே தலைமையிலான 3 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் உட்பட 6 பேர் இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டனர். கமாண்டோ சலிந்த, பாக்கோ சமன், பானதுரே நிலங்க மற்றும் தெம்பிலி லஹிரு என அழைக்கப்படும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பலை சேர்ந்த உறுப்பினர்களும் அதில் அடங்குவர்.
அரசாங்கம் அவசரமான, குழப்பமான மற்றும் திட்டமிடப்படாத மின்சாரத்துறை சீர்திருத்த செயன்முறையை செயற்படுத்துவதாக இலங்கை மின்சார வாரிய பொறியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த செயன்முறையானது நாடு முழுவதும் மின்தடை, பெருமளவிலான பணி நீக்கங்கள் மற்றும் முழு துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. சட்ட தேவைகள், நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் எளிமையான முறையில் பணியாளர்கள் பணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சீர்திருத்த அதிகாரிகளுக்குள் சரியான பொறுப்பு கூறல் மற்றும் நடைமுறை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் மிக முக்கியமான துறையாக இருந்தாலும் சிலர் சீர்திருத்த செயன்முறையை இலகுவாக எடுத்துக் கொள்கிறார்கள். இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என இலங்கை மின்சார வாரிய பொறியாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் பொறியாளர் அமல் அரியரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தற்போதைய தன்னார்வ ஓய்வூதிய திட்டம் ரூபாய் 5 மில்லியனாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இது போதுமானதாக இல்லை. மேலும் இது மிகவும் திறமையான பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் வெளிநாடுகளில் வேலை தேட வழிவகுக்கும் என அத்தொழிற்சங்கம் மேலும் எச்சரித்துள்ளது. அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் வெளியேறினால் துறை சரிந்துவிடும், மின்வெட்டு தவிர்க்க முடியாததாகிவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். செம்மணி மனித புதைகுழியில் நேற்றைய தினம் 10 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 10 எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்டத்தின் 3ஆம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் 5வது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் 45 நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் நேற்றைய தினம் 37வது நாளாகவும் அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது. அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் 44 நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ள அகழ்வு பணிகளின் போது நேற்றைய தினம் அகழ்ந்தெடுக்கப்பட்ட எலும்புக்கூட்டு தொகுதியுடன் 174 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இதுவரை 187 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் வெளியிடப்பட்ட 2000 ரூபாய் புதிய நினைவு நாணயத்தாள் மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவால் நேற்றைய தினம் முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. புழக்கத்திற்கான நினைவு நாணயத்தாளாக இது வெளியிடப்பட்டுள்ளதுடன் இந்த நாணயத்தாள் இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 5வது நினைவு நாணயத்தாள் ஆகும். தேசிய அபிவிருத்திக்கான அடித்தளமாக பொருளாதார ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துவதற்கான மத்திய வங்கியின் தொடர்ச்சி அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் சுபீட்சத்திற்கான ஸ்திரத்தன்மை என்ற ஆண்டு நிறைவு தொனிப்பொருளுக்கு ஏற்ப இந்த நாணயத்தாள் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாநாயக்க, இலங்கை மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர், மத்திய வங்கியின் சிரேஷ்ட பிரதி ஆளுநர், உதவி ஆளுநர், நாணய திணைக்களத்தின் ஆளுநர் ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கச்சதீவு குறித்த கருத்துக்களை அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் NB சுப்பிரமணியம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விமர்சித்துள்ளார். கடந்த வாரம் மதுரையில் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானதென கூறியதை வரலாறு தெரியாத அரசியல் நோக்கத்துடனான ஏமாற்று நாடகமாக அவர் தெரிவித்துள்ளார். கச்சதீவு இலங்கை இந்திய ஒப்பந்தங்களால் இலங்கையின் பகுதியாக உள்ளதாகவும் அதை மீட்க முடியாதெனவும் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாகவும் சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு சீனாவிடம் நிலத்தை இழந்து மீட்க முடியாத நிலையில் கச்சதீவு குறித்த பேச்சு வேடிக்கையானதெனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி தொழில் காரணமாகவே மீனவர் பிரச்சினை தொடர்வதாகவும் இதற்கு கச்சதீவு தீர்வாகாதெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விஜயின் கச்சதீவு கருத்து தமிழக மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் உத்தியாகவே உள்ளதாகவும் சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு பதிலாக சட்டவிரோத மீன்பிடிப்பை நிறுத்துவதற்கு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் NB சுப்பிரமணியம் அறிவுறுத்தியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மறக்காமல் அதிர்வு சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.